பிரைஸ் தி லார்ட். இன்றைய நாளுக்குரிய வேத வசனம் ஆகாய் 2வது அதிகாரம் 5வது வசனம். நீங்கள் எகிப்திலிருந்து புறப்படுகிற போது நான் உங்களோடு உடன்படிக்கை பண்ணின வார்த்தையின்படியே என் ஆவியானவரும் உங்கள் நடுவில் நிலை கொண்டிருப்பார். பயப்படாதீங்கள். அன்புக்குரியவர்களே, இந்த அருமையான கால வேளையிலே அருமையான வசனத்திற்காய் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். அவ்வளோ ஒரு அருமையான வசனம் பாருங்க. நீங்கள் எகிப்திலிருந்து புறப்படுகிற போது, எகிப்து என்று சொல்லும்போது அடிமைத்தனத்தை குறிக்கிறது. ஏதோ ஒரு நாளிலே நாம் ஏதோ ஒரு காரியத்தினால் அடிமைப்பட்டிருந்தோம். அந்த நாளில் உங்களை நடத்தின தேவன். காரணம், இதில் ஒரு ஆழமான ஒரு சத்தியம். கர்த்தரை நாம் அறியாதிருந்த நாட்களில் கர்த்தர் நம்மை எப்படியாய் அவர் பாதுகாத்து நம்மளை பராமரித்து நடத்தினாரோ அதற்கு மேலாய் அவர் நம்மை நடத்த வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். அவருடைய வாக்குத்தத்தம் எதை வாக்குத்தத்தம் செய்தாரோ, எந்த வாக்குத்தத்தங்கள் நம்மை கர்த்தராகிய இயேசு நமக்கு தந்திருக்கிறாரோ, அதே போல அந்த வாக்குத்தத்தின்படி நான் உங்களை நடத்த வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறேன் என்று நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். அதுபோல என் ஆவியானவரும், அவர் நமக்கு ஒரு பரிசுத்த ஆவியானவர் தேற்றரவாளனை நமக்காய் அனுப்பி வைத்த தேவன். அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மிடத்தில் இருக்கும்போது நாம் நன்மையானதையும் தீமையானதையும் பகுத்தறியத்தக்கதான நாம் சில காரியங்களை செய்யும்போது நம்முடைய மனதில், நம்முடைய உள்ளத்தின் ஆழத்தில் யாரோ சொல்லுவது போல் இருக்கும், இது நீ தொடருவது நல்லதல்ல, இல்லை என்றால் இது இந்த நேரத்தில் வேண்டாமே, அப்படி என்று சொல்வது போல யாரோ பேசினது போல இருக்கும். பரிசுத்த ஆவியானவர் நம்மளோடு கூட இருந்து நம்மை நடத்துகிற தேவனாய் இருக்க. ஆகையால் தான் தாவீது ராஜா உம்முடைய நிலைவரமான ஆவியை எனக்கு தாருங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுபோல் அன்புக்குரியவர்களே, நாமும் இந்த நாட்களிலே நாம் விழுந்து போகாதபடி இருக்க வேண்டுமானால் அந்த நிலைவரமான ஆவி நமக்கு வேண்டும். அப்பொழுது அந்த ஆவியானவர் நம் நடுவில் இருக்கும்போது உங்களை அதிசயங்களை காண பண்ணுவார். உங்களை தீங்குக்கு விலக்கி காக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆகையால் பயப்படாதுங்கள். இதற்கு மேலே உள்ள வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, செருபாபேலுக்கு முன்பதாக நிற்கிற எவ்வளோ பெரிய மகா பர்வதம் போன்ற பிரச்சனையாக இருக்கலாம், மகா பர்வதம் போன்ற வியாதியின் ஆழமாக இருக்கலாம். இது ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாதபடி பாதுகாக்கவும், நம்மை அவர் அழைத்த அழைப்பிலே உண்மை உள்ளவராக நிறுத்தவும் வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறார். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு ஏதாவது விஷயத்திலே பயந்து கொண்டிருக்கீங்களா? அன்றைக்கு உங்களை யாரோ ஒருவர் அறியாதிருந்த நாட்களிலே கர்த்தர் உங்களை நடத்த, இன்று நீங்கள் கர்த்தரை அறிந்து அவருக்காக வாழ்ந்து கொண்டிருக்கும் போது கர்த்தர் இன்னும் உங்களை மேன்மையாய் நடத்த வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you all.